இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திராட்சை தோட்டமும் குள்ளநரியும். ஒரு காட்டில் ஒரு திமிரு பிடிச்ச குள்ளநரி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த குள்ளநரி பக்கத்து காட்டில் இருக்க தன்னோட நண்பனை பார்க்க போச்சு. அந்த குள்ளநரியும் ரொம்ப நேரமாக நடந்து போனதால் அதுக்கு வெயிலில் நாக்கு வறண்டு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. அப்போ அந்த குள்ளநரி, என்னடா இது இவ்வளோ நேரமா நடக்கிறது? என்னோட நண்பன் வீடு இன்னும் வரல. இந்த வெயில் வேற சுட்டி எரிக்குது. இந்த வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு தண்ணி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு குள்ளநரி நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ சுற்றும் புத்தும் பார்த்துச்சு, எங்கன்னா தண்ணி இருக்கான்னு. என்னடா இது இங்க எங்கேயுமே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தடயம் கூட தெரியல. நடந்து நடந்து தண்ணி தாகத்தோட சேர்த்து பசியும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இந்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ராணுவ பார்க்க போறேன் வந்து இப்ப தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு தெரியலையே. கடவுளே. அப்போ தூரத்துல தண்ணி ஓடுற சத்தத்தை கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு போன நரி ஒரு நல்ல பழுத்த திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சு. அப்போ குள்ளநரி, அப்பாடா, எவ்வளோ திராட்சை பழம்! பக்கத்திலேயே நதியில தண்ணி வேற இருக்கு. ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த திராட்சையெல்லாம் ரொம்ப உயரத்துல இருக்கே. எப்படி பறிக்கிறதுனே தெரியல. சரி, அதோ அந்த கொத்துல தான் நிறைய திராட்சை பழம் இருக்கு. அப்புறம் அதுவும் கொஞ்சம் கிட்டயே இருக்கு. அதை பறிச்சு சாப்பிட்டா போதும், நம்ம பசியெல்லாம் அடங்கிடும். அப்படின்னு சொன்ன குள்ளநரி எகிரி குதிச்சு திராட்சை பழத்தை பறிக்க பார்த்துச்சு. ஆனால் அதால் பறிக்க முடியல. திரும்ப திரும்ப எகிரி குதிச்சு பார்த்துச்சு. ஆனால் குள்ளநரியால் திராட்சை பழத்தை பறிக்கவே முடியல. அப்போ குள்ளநரி, ம் என்னடா இது, இந்த திராட்சை பழம் வேற எட்டவே மாட்டுது. பசி வேற ரொம்ப எடுக்குது. என்ன பண்றதுனே தெரியலையே. சரி, வேற வழி இல்லை. இங்கிருந்து போக வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அங்கே இருந்து போக மனமில்லாத குள்ளநரி தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிச்சு. ச்சீ, இந்த திராட்சை பழம் இன்னும் பழுக்கல. இப்ப பறிச்சு சாப்பிட்டா இது நல்லாவே இருக்காது. அதனால இங்க இருந்து நம்ம போயிடலாம். அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு கோவத்தில் அந்த திராட்சை கொடியை பிடுங்க பண்ணுச்சு. ஆனால் அதால் பிடுங்க முடியல. வேற வழி இல்லாமல் அங்கே இருந்து போயிடுச்சு. அந்த குள்ளநரியால் வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த குள்ளநரி தனக்கு அந்த திராட்சை பழம் கிடைக்கலன்ன உடனே அந்த கொடியை பிடுங்கி விட நினச்சிது. ஆனால் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடும்.